Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலி இப்போ இந்த வீடியோ வந்து எது பற்றி எப்படின்னா, நாம் வந்து ஃபஸ்ட் டைம் கேஎஸ்ஜி அண்ட் சன்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட் அப்படின்ற வந்து ஒரு ஆன்லைன் ரோஸ் சேல் பண்ணுறவங்கள்ட்டேருந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து ரோசஸ் வாங்கியிருக்கிறோம். ஸோ இதோடைய ரிவ்யூ பற்றி வந்து ஒரு வீடியோ, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ தான் வந்து இது இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். எனக்கு இவங்களுடைய பேக்கேஜிங்கில் ஒரு விஷயம் ரொம்ப என்ன பிடிச்சிச்சுன்னா, பெரிஷபிள் லிவிங் பிளான்ட்ஸ் ப்ளீஸ் டெலிவர் இமீடியட்லி அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை வந்து போட்டிருந்தாங்க. கேஎஸ் கோபாலசுவாமி ஐயங்கார் சன் அப்படின்ட்டு அவங்களுடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ கேஎஸ்ஜி சன்ஸ் அப்படின்ட்டு இது வந்து சாம்ராஜ்பேட்டை பெங்களூரில் தான் இருக்குது. நான் வந்துட்டு ஹோசூரில் இருக்கிறதுனால எனக்கு வித்தின் 1 day வந்து இவங்க வந்து பார்சல் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இதில் வந்து நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. இவங்க வந்து அனுப்புறதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்கக்கிட்ட வாங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் மெனக்கிட வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம வந்து புஷ்பாஞ்சலி பிரன்பீரோ இல்லை பிளான்ட் ரோஸ் வேர்ல்டுலலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டைரெக்டாக வெப்சைட்குள்ளேயே போயிட்டு நம்ம வந்துட்டு பார்த்து செலக்ட் பண்ணி நம்ம ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆர்டரை வந்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட்லாம் பண்ணிட்டோன்னே வித்தின் ஒரு வீக் ஆஃப் டைம் ஆர் 3 days ஆர் வீக் ஆஃப் டைம் நம்மளுக்கு வந்து அவங்க டெலிவர் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து ப்ளூ டாட் அப்படின்ற கொரியர் ஏஜென்சி வச்சு தான் அவங்க வந்து அதை டெலிவர் பண்ணுறாங்க. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா டிடிடிசி கொரியர் மூலமாக வந்துட்டு அனுப்பி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உள்ள பார்சல் ஓப்பன் பண்ண ஒரு பில் வந்து ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நான் என்னென்ன பிளான்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறேன். ஆக்சுவலி நானே எங்கள் ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்து இதை வாங்கியிருக்கிறோம். ஸோ கார்டஸ் ஜூப்ளி, கிரேசி லவ், கிளைம்பிங் லேடி ஹெமில்டன், ஜானிஸ் கெலாக், கிராஃபின் டியானா, அதுக்கப்புறம் பார்க்கலோர் அப்படின்ட்டு வந்து ஒரு 6 பிளான்ட்ஸ் வாங்கியிருக்குது. மொத்தம் 11 பிளான்ட்டு தான் வாங்கியிருக்கிறோம். அந்த கிரேசி லவ்ன்றது வந்து ஒரே ஒரு பிளான்ட்டு தான் இருந்தது. ஸோ வந்துட்டு இவங்க என்ன க்ரைட்டீரியா சொல்கிறாங்கன்னா, 10 செடி வாங்கினா தான் நாங்கள் வந்து ஆர்டர் அனுப்பி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, 10 செடி வந்துட்டு நீங்கள் 2 அட்ரஸ்க்கு அனுப்ப முடியுமான்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்க ஓகே அனுப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் ஆக்சுவலி வாங்குறதா இருக்கலான்னு அவங்க அனுப்பி விட்டதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து அனுப்பிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ பேமெண்ட் பண்ண வேண்டியதாக போச்சு. நாங்கள் வந்து வாங்குறதா இருக்கல ஆக்சுவலி. சரி ஓகே ஏதோ வந்துருச்சு வாங்கிடலாம். கேஎஸ்ஜியில் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இவங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பார்சல்லாம் ரொம்ப நீட்டாக பேக்கேஜ் இருந்துச்சு. பேக்கிங் வைஸ் எந்த குறையும் சொல்ல முடியாது. பார்சல் வந்து குவிக்காக வந்துடுறது. ஏன்னா டிடிடிசி கொரியர் தான். ஸோ அது வந்து ஒரு ஓகேன்னு தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ண உடனே இது எப்படி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மொத்தம் நம்ம எத்தனை செடி சொல்லியிருக்கிறோமோ மொத்த செடியுமே வந்து ஒரு அந்த நூல் கயிறால் வந்து ஃபுல்லாக கட்டிடுறாங்க. கட்டிட்டு கீழே வந்து அந்த தேங்காய் நாரை வந்து வச்சு அந்த இடத்தையும் நல்லா ஃபுல்லாக வந்துட்டு அந்த நூல் கண்டால் வந்து நல்லா கட்டி வச்சிடுறாங்க. ஸோ நான் வந்து ஒரு 6 செடியும் என்னோடய ஃப்ரெண்டு அவங்களுக்கு வந்து ஒரு 5 செடியுமே வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்துச்சு. மொத்தம் 11 செடி. ஸோ எனக்கு என்னோடய 6 செடி வந்துட்டு நேற்று ஆஃப்டர்நூன் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. நான் நேற்று நைட்டு தான் இந்த வீடியோலாம் பிடிச்சேன். மொத்தமாக க்ளப் அப் பண்ணிவிட்டு இன்றைக்கி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ போட்டுட்ருக்குறேன். ஸோ தீஸ் ஆர் தி பிளான்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி பிளான்ட் வந்து எனக்கு என்னுடைய தகுந்தபடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 செடியில் ஒரே ஒரு செடி மட்டும் ரொம்ப சின்னதாக ரொம்ப குட்டியுண்டாக அனுப்பியிருந்தாங்க. கிரேசி லவ்ன்ற ஐடி ரொம்ப சின்னதாக அனுப்பியிருந்தாங்க. பட் மீதி எல்லாமே வந்துட்டு ஒரு அடிக்கு இருந்துச்சு செடி. ப்ரூன் பண்ணி தான் அனுப்பியிருந்தாங்க. அந்தளவுக்கு எதுவுமே டைபேக் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கல. ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. ரூட் ஸ்டாக் வந்து பயங்கர மெச்சூர்டாக இருந்துச்சு. இப்போ புஷ்பாஞ்சலி பிரன்பீர் பொறுத்த வரைக்கும் ரூட் ஸ்டாக் வந்து மெச்சூராக இருக்காது. ஆனால் செடி வந்துட்டு சிலதெல்லாம் வந்து நல்ல உயரமாக அனுப்புகிறாங்க. அண்ட் இலையோட டீஃபாலியேட் பண்ணாமல் அவங்க அனுப்பி கொடுக்குறாங்க. இவங்க வந்து ஃபுல்லாத்தையும் டீஃபாலியேட் பண்ணிவிட்டு இலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா ப்ரூன் பண்ணிவிட்டு இவங்க அனுப்புகிறாங்க. அதுதான் வந்துட்டு கேஎஸ்ஜி அண்டு புஷ்பாஞ்சலிக்கான டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி இவங்களுடைய ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. ஆக்சுவலி வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வந்து இவங்களுடைய சார்ஜஸ் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இவங்க வந்து டெலிவரி சார்ஜஸ்ன்றது மட்டுமே ஒரு 300 rupees ஆட் பண்ணி போட்டிருந்தாங்க. இத்தனைக்கும் பெங்களூருக்கும் ஓசூருக்கும் அந்தளவுக்கு டிஸ்டன்ஸும் கிடையாது. வெறும் 1.5 hour டிஸ்டன்ஸ் உள்ளே தான் வருது. பட் இவங்க ரொம்ப அதிகமாக வந்து போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகிருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நான் வந்து இவ்வளோ ஆகுன்றதை நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம புஷ்பாஞ்சலி, பிரண்பீர், பிளான்ட் ரோஸ் வேர்ல்டெல்லாம் அவங்க என்ன கண்டிஷன் வைக்கிறாங்கன்னா மினிமம் ₹500 ஃபார் டெலிவரி அப்படின்னு வைக்கிறாங்க. ஸோ நம்ம ₹500 பிளான்ட் வந்து ஆர்டர் பண்ணுறோன்னா அவங்க வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ ஷிப்பிங் சார்ஜஸ் ஃப்ரீன்றத போது நம்மளுக்கு அது வந்து ஒரு சந்தோஷமாக தானே இருக்குது. நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம டெலிவரிக்கு நம்ம வந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, நான் ஃபஸ்ட்டு செடி வந்து கிளைம்பிங் லேடி ஹில்லிங்டன் அப்படின்ற ஒரு பிளான்ட்டு தான். ஸோ இது பாருங்கள், நல்லா மெச்சூர்டாக தான் நல்லா தான் அனுப்பியிருக்கிறாங்க. வேர் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பிரிக்கும் போது பார்த்து பிரிங்க. எனக்கு என்ன அந்த கிரேசி லெவன்ற குட்டியூண்டு பிளான்ட்டில் வேர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. மேபி அதை நான் வந்துட்டு எடுக்கும்போது அது இதாகிடுச்சா என்னன்னு தெரில. பாருங்கள், நான் ரொம்ப பொறுமையாக தான் நான் எடுத்துருக்கிறேன். இதுதான் கிரேசி லவ் அப்படின்ற பிளான்ட்டு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப டைனியாக கொடுத்துருக்குறாங்க. பிளான்ட்டு ஒரு 4 இன்ச்சஸ்க்கு தான் இருக்கும் அதோட பிரான்ச்சே. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் கிரேசி லவ் அப்படின்ற ஐடி. நான் எல்லாத்தோடையும் ஃபோட்டோஸ் அந்தந்த பூவோட ஃபோட்டோஸ் வந்து கீழே சைடில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2 செடி நம்ம எடுத்தாச்சு. இன்னும் 4 செடி உள்ளே மாட்டிகிட்ருக்குது. நம்ம அதை 1 by 1 நம்ம எடுக்கலாம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். உண்மைக்குமே நம்ம அந்த அமௌண்ட்டில் வந்து நம்ம புஷ்பாஞ்சலி, பிரண்பீர் ஆர் பிளான்ட் ரோஸ் வேர்ல்டில் ஒரு 4-5 செடி நம்ம போட்டு போயிடலாம். அந்தளவுக்கு இவங்க வந்து டெலிவரி சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து இவங்க கொஞ்சம் அதிகமாக வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நான் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்குகிறேன் கேஎஸ்டியில். இதுக்கு முன்னாடி பிளான்ட் ரோஸ் வேர்ல்டு, புஷ்பாஞ்சலி, பிரண்பீர்லாம் வந்துட்டு ரொம்பவே காமனாகவே வந்து வாங்கிட்டே தான் இருந்திருக்கிறோம். பட் இவங்கக்கிட்ட ரொம்ப ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னால சரி நம்ம இப்போ வாங்கி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் சரி வந்துருச்சு அது. அடுத்தது வந்து பாருங்கள், கார்டஸ் ஜூப்ளி. இது வந்து ரொம்ப நாளாக வாங்கணுன்ட்டு கலெக்ஷனில் சேர்த்துக்கணுன்ட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. இது வந்து கார்டிஸ் ரோஸு. ஸோ கார்டிஸ் ரோஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் கலெக்ஷனில் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நல்லா காமிக்கிறாங்க நிறைய பேர், நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி தான் இதையும் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ நல்லா இருக்குது பிளான்ட்டு. இது பார்த்துக்கோங்க, பிளான்ட்டு வந்து நான் என் கை பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். ஒரு அடிக்கு இருக்குது. கரெக்டாக கொஞ்சம் வீடியோ பிடிக்கல. என்னோடய சிஸ்டர் தான் வீடியோ எடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் அவங்க கரெக்டாக அதை காமிக்கல. பட் நம்மளுடைய அந்த ரிஸ்ட்லேருந்து என்னோடய எல்போ வரைக்கும் இருக்குது. ஸோ ஒரு அடி வந்துட்டு இருக்குது செடி பொறுத்த வரைக்கும் 2-3 பிரான்ச்சஸும் இருக்குது. மற்ற எல்லா செடியுமே ரூட் ஸ்டாக்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா மெச்சூர்டாக தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் ப்ரைஸ் வந்து நாட் ஓகேன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதுதான் என்னுடைய கருத்து. அடுத்தது இது வந்து பார்க்கரால் அப்படின்ற ஒரு பிளான்ட்டு. இது வந்து நல்ல ரெட் கலரில் இருக்கும், சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் வாங்கியிருக்கிறது எல்லாமே ரெட் ஷேட்ஸாக போயிடுச்சு இந்த டைமு. ஜானிஸ் கெல்லாக், பார்க்லோர், கிரஃபிண்டியானா எல்லாமே ரெட் ஷேட்ஸு. பட் அதுலேயே கொஞ்சம் வேரியண்ட்டு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ரேக்ரண்ட் வெரைட்டி. கிரஃபிண்டியானா, ஜானிஸ் கெல்லாக் எல்லாமே. ஒன்று கார்டிஸ் ரோஸு, ஒன்று வந்து டான்டாவ் ரோஸ். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரீடர்ஸ் வந்து ப்ரீட் பண்ணது. நான் வந்து ஜோனு அதோடைய எவ்வளோ பிகராக இருக்குது, எந்தளவுக்கு விகரஸாக இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கிறேன். ஸோ இது பாருங்கள், ஜானிஸ் கெல்லாக். ஆக்சுவலி ஜானிஸ் கெல்லாக் வந்து புஷ்பாஞ்சலி, பிரண்பீர்லேயும் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். பட் அதை விட இது வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக தான் வந்து வந்திருக்கு. ஸோ எனக்கு அது கொஞ்சம் திருப்தியாக தான் இருக்குது. பிளான்ட்டு வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக வந்ததுனால நம்மளுக்கு அந்தளவு பயம் இல்லை. பாருங்கள், நான் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் வச்சு காமிக்கிறேன். எல்லா செடியுமே நல்ல பெருசாக அனுப்பியிருக்கிறான். ஆனால் இந்த கிரேசி லவ் மட்டும் நான் என்னோடய தனியாக இன்னொரு கையில் வச்சு காமிக்கிறேன். அது மட்டும் எத்தனூண்டாக இருக்குது பாருங்கள். பட் இது எந்தளவுக்கு சக்ஸஸாக வரும்ன்றது தெரியல. நான் மீதியெல்லாம் நல்லா பொழைச்சிக்கும். பட் இது வந்துட்டு கொஞ்சம் பொழைச்சி இதை கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இதில் வேரும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வந்துட்டு இதை எப்படி நம்ம நடவு செய்கிறோம். இது வந்து 6 இன்ச்சஸ் பாட்டை தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன். கீழே வந்துட்டு நல்ல ஹோல்ஸ் போட்டிருக்குது. இது வந்துட்டு பியூர் கொக்கோ பிட்டு, அதுக்கப்புறம் பெர்லைட்டு, கொக்கோ பிட்டு, பெர்லைட்டு, அதில் கொஞ்சமாக வந்து நீம் கேக் பவுடர், வேப்பம் புண்ணாக்கு பவுடர் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்சிங் பண்ணிக்கோங்க. மிக்சிங் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம எப்படி நடுறோமோ அந்த மாதிரி நான் நெட்டு காமிக்கிறேன். ஆல்ரெடி 3 செடி நட்டுட்டேன். நட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு மக் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் ஒரு 1/2 லிட்டர் மக் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 கிராம்ஸ் வந்து சாஃப்ட் பவுடர் போட்டுக்கோங்க. சாஃப்ட் பவுடர் போட்டுட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல இங்கே மறந்துட்டேன். நைட்டு நான் அன்பாக்ஸ் பண்ண உடனே நான் வந்து நைட்டு வந்து ப்ளெயினாக ஒரு மக்கில் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதில் எல்லாத்தையும் ஊற வச்சுட்டேன். நைட்டு ஃபுல்லாக ஃபங்கிசைடு பவுடரில் ஊற வைக்கல, வெறும் வாட்டரில் தான் ஊற வச்சேன். எனக்கு டிஸ்டன்ஸ் கம்மி. இதே வந்துட்டு வெஸ்ட் பெங்கால்லேருந்து வருது, பிரண்பீர் இல்லை அந்த மாதிரி பிளான்ட் ரோஸ் வேர்ல்ட்லேருந்து வருதுன்னா நம்ம நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஃபங்கிசைட் பவுடரில் ஊற வச்சா ஒன்றுமே நல்லது. பட் இது வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால நான் வந்து வெறும் நைட்டு வந்து ப்ளெயின் வாட்டரில் ஊற வச்சுட்டு காலையில் நான் வந்து இந்த மாதிரி நடவு செஞ்சுட்டு அதில் வந்து ஃபங்கிசைட் வாட்டர் ஊற்றிட்டேன்.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க வந்து பெல் நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு புது வீடியோஸோட வந்து உங்களுக்கு குவிக்காக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோடய கேஎஃப்சியில் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வாங்க வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன். இவங்களுடைய செடி மெச்சூர்டாக தான் இருக்குது. வாங்கி பார்த்து வளர்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஸோ நான் அப்டேட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னையோட வீடியோ நம்ம இதோட ரேப்பப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம திருப்பி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆக்சுவலி நான் புஷ்பாஞ்சலி பிரன்பீரில் ஒரு 9 செடி வந்துட்டு ஆர்டர் பண்ணி அதையும் நெட்டிருக்கிறேன். அது என்னென்ன செடின்றதையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதோட அப்டேட்டோட நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். 15 days அப்டேட்டோட நான் வந்து அதை போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு என்ன ஃபர்டிலைசர் ஷெட்யூல், என்ன பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணணும் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ till that நம்ம திருப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். பாய் பாய்.